ரோஸ் எவ்வளவு பெரிய ஆட்டக்காரனா இருந்துட்டு போட்டான். இங்க வாய்ப்புன்றது நம்மளுக்குலாம் அவ்வளவு சீக்கிரம் கச்சிறது கிடையாது. இது நம்ம ஆட்டம். எதிர்க்க நிக்கிறவன் கல்கழுத்து போனோம். நீ ஏறி யாரா கபில, அது நம்ம காலம், பாத்துக்கலாம். ஒரு காலத்தில் அமெரிக்கா எப்படி ரஷ்யாவை போட்டு தாளிச்சுக்கிட்டு இருந்தாங்களோ அதே மாதிரி இப்போது ரஷ்யா அமெரிக்காவை போட்டு பொழந்து கட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ரஷ்யா யுக்ரைன் போரில் யுக்ரைனுக்கு ஆதரவாக அமெரிக்கா என்னென்ன காரியங்கள்லாம் ஈடுபட்டுச்சோ அதில் வெறும் 10% ரஷ்யா ஈரானுக்காண்டி பண்ணாங்க. ஆனால் ஈரான் ஒட்டுமொத்தமாக அமெரிக்காவுக்கு 100% பதிலடியை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இன்றைக்கான காணொலியில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ரஷ்யா யுக்ரைன் போரில் அமெரிக்கர்கள் என்னென்ன காரியத்தை ரஷ்யாவுக்கு எதிராக பண்ணாங்கன்றதையும், பதிலுக்கு ரஷ்யா இப்போ ஈரானுக்கு என்னென்ன உதவிகளை பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்றதையும் தான் தெளிவாக பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஆகாஷ், தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ். முதல் விஷயம், நீங்கள் எல்லாரும் ஒன்று நினைக்கலாம், ரஷ்யா யுக்ரைன் போரில் யுக்ரைனுக்கு என்னென்னலாம் உதவிகளை அமெரிக்கா பண்ணுச்சோ அதே உதவிகளை ரஷ்யா ஈரானுக்கு பண்ணியிருக்கோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அது மிகப்பெரிய தவறு. ரஷ்யா இப்போ வரைக்கும் ஈரானுக்கு அமெரிக்கா யுக்ரைனுக்கு என்ன பண்ணாங்களோ அதில் வெறும் 10% கூட பண்ணலை. டைரக்ட் வெப்பன் சப்போர்ட் எதுவுமே இப்போ வரைக்கும் ஈரானுக்கு ரஷ்யா பண்ணலை. இருந்தும் ஈரான் அமெரிக்காவை போட்டு பொழந்து கட்டிக்கிட்டு இருக்காங்க. எப்படி அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல யுக்ரைனுக்கு அமெரிக்கர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்மளோட சேனலை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்லா தெரியும் யுக்ரைனியர்களுக்கு என்னென்ன மாதிரி சப்போர்ட்டை அமெரிக்கா பண்ணுறாங்க அப்படின்னு. பட் தொடர்ந்து பார்க்காத நபர்களுக்கு நான் சொல்லணும் அப்படின்னா, யுக்ரைனை பொறுத்த மட்டில் அந்த நாட்டிற்கு தேவையான ஆயுதங்களை மேற்கு நாடுகள் தான் வழங்கிக்கிட்டு இருக்கு. ஆயுதங்கள் அப்படின்னு சொல்கிறப்ப ஆரம்பத்தில் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்துச்சு. அதாவது அவங்க கொடுக்கக்கூடிய ஆயுதங்கள்ன்றது யுக்ரைனியன் டெரிட்டரிக்குள்ளே ரஷ்யன் ஃபோர்ஸஸுக்கு எதிராக டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு தான் போதுமான அளவில் இருக்குமே தவிர ரஷ்யன் டெரிட்டரிக்கு உள்ளே அட்டாக் பண்ணுற மாதிரி எந்த ஆயுதத்தையும் ஆரம்பத்தில் சப்ளை பண்ணல. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா ஏடிஏசிஎம்எஸை பொறுத்த வரைக்கும் யுக்ரைன்லேருந்து லான்ச் பண்ணாங்க அப்படின்னா ரஷ்யன் டெரிட்டரி வரைக்கும் அந்த மிசைல்ன்றது போகும். அந்த ஒரு காரணத்தினாலேயே ஏடிஏசிஎம்எஸை அமெரிக்கர்கள் ஆரம்பத்தில் கொடுக்க மறுத்தாங்க. ஸோ ஆரம்பத்தில் என்னதான் யுக்ரைனியர்களோட டிஃபென்ஸுக்கு மட்டும் ஆயுதங்களை சப்ளை பண்ணாலும் போக 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 ரஷ்யன் டெரிட்டரிக்குள்ள டீப் ஸ்ட்ரைக்ஸை பண்ணுறதுக்கு தேவையான ஆயுதங்களை அமெரிக்கா மற்றும் யூரோப்பியன்ஸ் தர ஆரம்பித்தாங்க. அதற்கு ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா ஸ்டார்ம் ஷேடோ, அப்புறம் ஏடிஏசிஎம்எஸ், இப்படி நம்ம லிஸ்ட்டு பெருசாக போய்கிட்டே இருக்கு, சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அண்டு இந்த தருணத்தில் ரஷ்யர்களுக்கு ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சிச்சு. ரஷ்யன் டெரிட்டரிக்கு உள்ள கிட்டத்தட்ட 2000-3000 கிலோமீட்டருக்குள்ள யுக்ரைனியர்கள் தாக்குதலை பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த தாக்குதலுக்கு தேவையான இன்டெலிஜென்ஸ் மற்றும் அந்த தாக்குதலுக்கு தேவையான வெப்பன்ஸ் பேக்கேஜையும் அமெரிக்கன்ஸ் அண்ட் யூரோப்பியன்ஸ் தான் கொடுக்குறாங்க அப்படின்றத ரஷ்யர்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்க. ரஷ்யர்கள் நினச்சாங்க அப்படின்னா அப்போவே இதை பெருசாக எஸ்கலேட் பண்ணியிருக்க முடியும். பட் அந்த மாதிரி எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபடாமல் கொஞ்சம் பொறுமை காத்து அவங்களோட டைம் வரப்போ சரியாக அமெரிக்கன்ஸுக்கு இந்த பாடத்தை புகட்டணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. அண்ட் அதற்கு ஏற்ற மாதிரியே ட்ரம்ப் ஒரு பைத்தியக்காரத்தனமான முடிவு எடுக்கிறாரு, ஈரானுக்கு எதிராக போர் அறிவிச்சு. இந்த ஈரான் போரில் யுக்ரைனியர்களுக்கு எப்படிலாம் மேற்குலகம் உதவி செஞ்ச ரஷ்யாவை பழி வாங்குச்சோ அதற்கு ஒரு பதிலடி ரிவெஞ்சை கொடுக்கறதுக்கு ரஷ்யன்ஸுக்கு சரியான வாய்ப்பு. ஆனால் அதை முழுமையாக பயன்படுத்தினாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், யூரோப்பியன்ஸ் அண்ட் அமெரிக்கன்ஸ் யுக்ரைனுக்கு ஃபுல் இன்டெலிஜென்ஸ் சப்போர்ட் மற்றும் வெப்பன் சப்போர்ட்டை கொடுத்தாங்க, ரெண்டுமே கொடுத்தாங்க. அண்ட் ஆல்சோ யூரோப்பியன் யூனியன் எக்கனாமிக்கல் சப்போர்ட்டும் கொடுத்தாங்க. ஸோ யுக்ரைனுக்கு சண்டை போடுறதுக்கு தேவையான எல்லா சப்போர்ட் A to Z அப்படின்றது யூரோப் மற்றும் அமெரிக்கா மூலமாக வழங்கப்பட்டுச்சு. டீப்பாக ரஷ்யன் டெரிட்டரிக்குள்ளே போய் ஸ்ட்ரைக் பண்ணக்கூடிய ஸ்டார்ம் ஷேடோ, ஏடிஏசிஎம்எஸ் மாதிரியான மிசைல் சிஸ்டம்ஸ் அண்ட் ரஷ்யாவில் எப்போலாம் போர் விமானங்கள் டேக் ஆஃப் ஆகுதோ அந்த போர் விமானங்கள் டேக் ஆஃபில் இருந்து அது பார்டரில் எவ்வளோ நேரத்துக்கு வந்து சேரும் அப்படின்றத முதற்கொண்டு அமெரிக்காவோட E3 சென்ட்ரி ரக போர் விமானங்கள், அதாவது வானத்தில் பறந்துக்கிட்டு இருக்கிற ரேடார் நிலையங்கள் 24 மணி நேரமும் வாரத்தில் 7 நாளும் ரஷ்யாவோட ஒட்டி இருக்கக்கூடிய நேட்டோ கண்ட்ரிஸோட பார்டரில் பறந்து எப்போலாம் ரஷ்யன்ஸ் ஒரு மேசிவ் ஏரியல் அட்டாக் பண்ண போகிறாங்க அப்படின்றத யுக்ரைனியர்களுக்கு துல்லியமாக சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அண்டு ரஷ்யர்கள் அவங்களோட பாம்பர் போர் விமானங்கள், அவங்களோட ஃபைட்டர் ஜெட்ஸ் இதெல்லாத்தையும் எந்த ஏர்பேஸை நிறுத்தி வச்சுருக்காங்க அப்படின்ற தகவலையும் யுக்ரைனியர்களுக்கு கொடுக்குறாங்க. இதன் மூலமாக தான் யுக்ரைனியர்கள் ரஷ்யன் பாம்பர் ஏர்கிராஃப்ட் மேலே கடுமையான தாக்குதலை பண்ணுறாங்க, அது அதோட ஏர்பேஸை நிறுத்தி வச்சிருக்க சமயத்தில். ஸோ இந்த மாதிரியான ஸ்ட்ரைக்ஸ் அவங்க பண்ணது மட்டும் இல்லாமல் டைரெக்டாக
ரஷ்யன் டெரிட்டரிக்கு உள்ளவே போய் அட்டாக் பண்ணி ரஷ்யன் டெரிட்டரிக்குள்ளே இருக்கக்கூடிய மிலிட்டரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அடிக்கிற மாதிரியான ஏவுகணைகளையும் அவங்க சப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இதை வந்து நீங்கள் ரஷ்யன்ஸோட கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10% கூட இல்லை அப்படின்னு நான் சொல்கிறதுக்கான காரணம், ஈரானை பொறுத்த மட்டில் ஈரானுக்கு ரஷ்யன்ஸ் இன்டெலிஜென்ஸ் சப்போர்ட் மட்டும்தான் இப்போ வரைக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. எந்த ஒரு டைரக்ட் மிலிட்டரி சேல்ஸுமே இப்போது ரஷ்யாவுக்கும் ஈரானுக்கும் நடுவில் கிடையாது. வார் சினாரியோன்னு காரணத்தினால். வாருக்கு முன்னாடி நடந்த சேலுன்றது வேறு. வார் நடந்துக்கிட்டு இருக்கிறப்ப எந்த ஒரு சேலும் ரஷ்யாவுக்கும் ஈரானுக்கும் நடுவில் நடக்கலை. டியூவல் பர்பஸ் அப்படின்னு சொன்னோம்னா அந்த ஒரு சில காம்பனன்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அது ரஷ்யாவிலேருந்து ஈரானுக்கு போய்கிட்டு இருக்கு அண்ட் சைனாவிலேருந்து ஈரானுக்கு போய்கிட்டு இருக்கு. ஸ்பெசிஃபிக்காக மிலிட்டரி கிரேட் வெப்பன்ஸை பொறுத்த மட்டில் அது இன்ன வரைக்கும் கான்ஃப்ளிக்ட் டைமில் ரஷ்யா நேரடியாக ஈரானுக்கு சப்ளை பண்ணலை. இன்டெலிஜென்ஸ் மட்டும்தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ யுக்ரைனில் எப்படி அமெரிக்கன் சர்வேலன்ஸ் ஏரோப்ளைன்ஸ் மற்றும் சர்வேலன்ஸ் சேட்டலைட்ஸ் ரஷ்யர்களோட ஏரியல் ஆசட்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னாங்களோ அதே மாதிரி இப்போது ஈரானியன்ஸுக்கு அமெரிக்கன் ஏரியல் ஆசட்லாம் எங்கே இருக்குது அப்படின்ற தகவலை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அண்ட் அமெரிக்கன் ஏரியல் ஸ்ட்ரைக் பேக்கேஜ்ன்றது ரொம்ப பெருசு அப்படின்ற காரணத்தினாலையும் அவங்களோட ஆசட்ஸ் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசு. கிட்டத்தட்ட 200 போர் விமானங்களை ஈரான் மேலே ஸ்ட்ரைக் பண்ணுறதுக்கு அவங்க பயன்படுத்துகிறாங்க ஒரு நாளில். அப்படின்றப்ப அதுக்கு தேவையான ஏரியல் ரீஃபில்லிங் டேங்கர்ஸ் அண்ட் லாஜிஸ்டிக் சப்போர்ட் அப்படின்னு எடுத்திங்கன்னா அது ரொம்ப ரொம்ப பெருசு, லென்த்தாக போகும். ஸோ மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய எல்லா ஏர்பேஸ்லையுமே, மிக முக்கியமான ஏர்பேஸஸ் எல்லாத்துலேயுமே அமெரிக்கன் மிலிட்டரி ஏர்கிராஃப்ட்ன்றது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும். இதை ரஷ்யர்கள் சாதகமாக பயன்படுத்தி தான் ஈரானியர்களுக்கு அந்த தகவலை கொடுத்து மிலிட்டரி ஏர்பேஸில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிற போர் விமானங்களின் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதலை பண்ணுறாங்க. அண்ட் ரஷ்யன்ஸ் ஈரானோட ஏவுகணை துல்லியமாக இருக்கும் வகையில் அதற்கு தேவையான சேட்டலைட் கைடன்ஸையுமே அவங்களோட சொந்த சேட்டலைட்லேருந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அண்ட் சீனர்கள் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போர் பதட்டம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நிறைய கார்கோ வெசல் அனுப்பி அதில் ஒரு சில கார்கோ வெசல்ஸில் ஈரானோட பலிஸ்டிக் மிசைல்ஸுக்கு தேவைப்படக்கூடிய சாலிட் மற்றும் லிக்விட் ப்ரொப்பலன்ஸ் தயாரிக்கிற ரா மெட்டீரியல்ஸை சப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ போருக்கு முன்னாடி ரஷ்யர்கள் மற்றும் சீனர்கள் அவங்க ஆயுதங்களை கொடுத்துருக்காங்க. ஆனால் போருக்கு அப்புறம் எந்த ஒரு ஆயுத சப்ளையும் இல்லை. அன்லைக் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் யுக்ரைனுக்கு பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி இவங்க பண்ணலை. வெறும் இன்டெலிஜென்ஸ் சப்போர்ட் மட்டும் தான் கொடுக்குறாங்க. அந்த இன்டெலிஜென்ஸ் சப்போர்ட்டை வச்சுட்டு இந்த அடி பொழக்கிறாங்க. அப்படின்றப்ப ரஷ்யர்கள் நினச்சாங்க அப்படின்னா ஈரானை இன்னமும் மோசமான லீத்தலான ஒரு வார் மிஷினாக மாற்ற முடியும். அது ரஷ்யர்களோட கையில் தான் இருக்குது. அட் தி எண்ட் புட்டின் அவர்களோட கையில் தான் இருக்குது. ஏன்னா இது வரைக்கும் ஈரானுக்கு ரஷ்யர்கள் S-300 வான் பாதுகாப்பு அமைப்பை மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. S-400 ஈரானே டைரெக்டாக போய் ரஷ்யா கிட்ட கேட்டப்பையும் அதை கொடுக்க மறுத்திருக்காங்க. ரஷ்யன் ஏவியேஷன்லேருந்து இப்போ வரைக்கும் எந்த ஒரு Su-35 ஏர்கிராஃப்டோ இல்லை Su-57 மல்டி ரோல் ஜெட்டும் இப்போது ஈரானுக்குள்ளே போனது வந்து Yak-135ன்ற ஒரு ட்ரெயினர் ஏர்கிராஃப்ட் தான். Yak-136 அப்படின்ற ஒரு ட்ரெயினர் ஏர்கிராஃப்ட் தான். அதை தாண்டி வேறு எதுவுமே போகல. ரஷ்யன் மிசைல்ஸு அவங்களோட ICBMஸோ IRBMஸோ அல்லது அவங்களோட க்ரூஸ் மிசைல்ஸோ இப்போ வரைக்கும் ஈரானுக்குள்ளே போன ஒரே ஒரு க்ரூஸ் மிசைல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனீஸோட ஒரு க்ரூஸ் மிசைல் தான். அதை தாண்டி வேறு எதுவுமே ஈரானுக்குள்ளே போகல. ஸோ இன்றைக்கி இருக்கிற சினாரியோ அப்படின்றது டோட்டலாக ரஷ்யன்ஸுக்கு சாதகமாக தான் இருக்குது. ஏன்னா ரஷ்யர்கள் இப்போ இதை எப்படி ப்ளே பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஜியோ பொலிட்டிக்கலி அவங்க ஸ்ட்ராங்காக மாற முடியும். இன்றைக்கி வரைக்கும் ஈரானுக்கு அவங்க 10% கொடுத்துக்கிட்டு இருக்கிற சப்போர்ட் அப்படின்றது எதை உணர்த்துது அப்படின்னா அமெரிக்கன்ஸோட ரியாக்ஷனை பொறுத்து, அமெரிக்கன்ஸ் யுக்ரைனுக்கு என்ன மாதிரியான சப்போர்ட்டை கொடுக்குறாங்கன்றதை பொறுத்து ஈரானுக்கு அவங்களோட சப்போர்ட்டை இன்க்ரீஸோ அல்லது டிக்ரீஸோ பண்ணுவாங்க. கண்டிப்பான முறையில் வருங்காலத்தில் ஈரானுக்கு சப்போர்ட் அவங்க குறைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களோட சொந்த நேஷனல் செக்யூரிட்டி தான் முக்கியம், வேறு எந்த நாடும் அவங்களுக்கு முக்கியம் இல்லை. அண்ட் இந்த சினாரியோக்கு பின்னாடி இருக்கிற காமெடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த வருடம் 2025 வருஷம் அக்டோபர் மாதம் வால் ஸ்ட்ரீட் ஜேர்னலில் ஒரு ஆர்டிக்கிள் ஒன்று ரிலீஸ் ஆகுது. அந்த ஆர்டிக்கிளில் அமெரிக்கன்ஸ் யுக்ரைனியர்கள் டீப் இன்சைட் ரஷ்யன் டெரிட்டரிக்குள்ளே அமெரிக்கன் வெப்பனை பயன்படுத்தி தாக்குதல் நடத்துறதுக்கு க்ரீன் லைட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டிக்கல் ஒன்று ரிலீஸ் ஆகிருக்கும். அந்த ஆர்டிக்கல் ரிலீஸ் ஆகி 6 மாதத்துக்குள்ளே அமெரிக்கன் மிலிட்டரி ஆசட்ஸை போட்டு பொலன்னு ஈரானியர்கள் பொழந்துக்கிட்டு இருக்காங்க. அதற்கான இன்டெலிஜென்ஸை ரஷ்யன்ஸ் கொடுக்குறாங்க. அப்படின்றது தான் இந்த ஜியோ பொலிட்டிக்கல் சினாரியோவை பொறுத்த வரைக்கும் ஒரு கர்மா அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஸோ இந்த காணொலியில் நான் சொன்ன கருத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?
அண்ட் ரஷ்யன்ஸோட இந்த டாக்டிக்ஸை பற்றின உங்களோட கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றனர். அண்ட் இது போல நிறைய தகவலை தெரிந்து கொள்ள டிவி நியூஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லதை இப்போ இருந்து நல்ல சமுதாயத்தை வணக்கம். நன்றி, வணக்கம்.